நன்மைகள் ஏராளமே. என் இயேசுவே, என் நேசரே, நீ செய்த நன்மைகள் ஏராளமே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நீ செய்த நன்மைகள் ஏராளமே. என்னை நடத்தின பாதைகள் அதிசயமே. நீ செய்த நன்மைகள் ஏராளமே. என்னை நடத்தின பாதைகள் அதிசயமே. தயங்கின போது உந்தனின் கிருபை தாங்கினதை என்னில் உணர செய்தீர். நெருக்கத்தின் போது உந்தனின் அன்பு நெருக்கமானதை ருசிக்க செய்தீர். தகப்பந்தன் பிள்ளையை சுமப்பது போல இந்த நாள் வரையும் சுமந்து வந்தீர். தகப்பந்தன் பிள்ளையை சுமப்பது போல இந்த நாள் வரையும் சுமந்து வந்தீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நீ செய்த நன்மைகள் ஏராளமே. என்னை நடத்தின பாதைகள் அதிசயமே. நீ செய்த நன்மைகள் ஏராளமே. என்னை நடத்தின பாதைகள் அதிசயமே. உந்தனின் அன்பின் ஆழத்தை அறிய உம் சமூகம் என்னை கொண்டு வந்தீர். உந்தனின் மகிமை என்னிலே விளங்க உம்மாவியாலே என்னை நிறைத்தீர். உந்தனின் வார்த்தையால் தினம் என்னை போஷித்து உன்னத அனுபவம் எனக்கு தந்தீர். உந்தனின் வார்த்தையால் தினம் என்னை போஷித்து உன்னத அனுபவம் எனக்கு தந்தீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நீ செய்த நன்மைகள் ஏராளமே. என்னை நடத்தின பாதைகள் அதிசயமே. நீ செய்த நன்மைகள் ஏராளமே. என்னை நடத்தின பாதைகள் அதிசயமே. தாழ்விலே என்னை கண்ணோக்கி பார்த்து தயவா என்னை உயர்த்தி வைத்தீர். தகுதியே இல்லா என் நிலை அறிந்து நீரே தகுதியாய் இன்று நான் காணும் மேன்மைகள் எல்லாம் உந்தனின் கரங்களால் எனக்கு தந்தீர். இன்று நான் காணும் மேன்மைகள் எல்லாம் உந்தனின் கரங்களால் எனக்கு தந்தீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன்.
அதிசயமே நீ செய்த நன்மைகள். இயேசுவே என் நேசரே நீ செய்த நன்மைகள் ஏராளமே. என் இயேசுவே என் நேசரே நீ செய்த நன்மைகள் ஏராளமே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நீ செய்த நன்மைகள் ஏராளமே. நீ செய்த நன்மைகள் ஏராளமே. என்னை நடத்தின பாதைகள் அதிசயமே. நீ செய்த நன்மைகள் ஏராளமே. என்னை நடத்தின பாதைகள் அதிசயமே. நீ செய்த நன்மைகள் ஏராளமே. என்னை நடத்தின பாதைகள் அதிசயமே. கரம் தட்டி அதிசயமாய் நடத்துகிற நம்முடைய ஆண்டவர் இயேசுவை உயர்த்துவோம். அல்லேலூயா. ஆண்டவர் தான் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்றார், உன்னை நான் அதிசயம் காண. எத்தனை பேர் நம்புறீங்க? பாடுற, விசுவாசிக்கிற, தேவனுடைய வார்த்தையை கை கொள்ற நம்மளை கர்த்தர் உன்னை பார்க்க வைப்பார். அதிசயத்தை காணும்படி, என்ன, பிரமிப்படையும்படி, ஆச்சரியப்படும்படி அற்புதமான வேலைகள் எல்லாம் கர்த்தர் நமக்காக செய்கிற தேவனா இருக்கிறார். பாருங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறந்து வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்கி அவர்களை அந்த சிவந்த சமுத்திரத்தின் நடுவே காய்ந்து போன ஒரு தரையில நடக்க வைத்து, சுத்தி பார்க்கறான் தண்ணியா இருக்கு, ஆனா அது நடுவே தண்ணியை பிரிக்க முடியாததை, வழியை உண்டாக்க முடியாத இடத்துல கூட, அவாந்தரத்தில் கூட கர்த்தர் நமக்காக வழியை உண்டு பண்ணக்கூடிய அற்புதமான தேவன். இதெல்லாம் செஞ்ச பிறகு பாருங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு அவங்களுக்கு சொல்லி முடியாத சந்தோஷம், சொல்லி முடியாத ஒரு நம்பிக்கை. வேதம் சொல்லுகிறது, அந்த யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் இறுதியில் வாசிச்சீங்கன்னா வார்த்தை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கு. ஜனங்கள் தேவனையும் மோசேவையும் அவர்கள் நம்பினார்கள். நன்மையை பார்த்தோன்னு நம்புறான். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் பாருங்க, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் மீரியாம் எடுத்து தம்புரத்தெல்லாம் எடுத்து டேமரின்லாம் எடுத்து என்ன பரவசமா கர்த்தர் எப்படிப்பட்டது, அவருடைய கரம் எப்படிப்பட்டது, அவருடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டது, மாபெருமுதத்தில் ஆஹா ஓஹோன்னு கர்த்தரை புகழ்ந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் ரொம்ப விசேஷமானது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் நன்மை செய்யும் போது கர்த்தர் ஆஹா ஓஹோன்னு புகழ்றோம். சில தடைகளை பார்க்கும்போது அங்கதான் கர்த்தரை மிக அதிகமா நம்ம புகழணும். ஏன்னா தடைகளை உடைக்க வல்லமை உள்ள கர்த்தரை தான் நான் ஆராதிக்கிறேன். இவ்வளவு புகழ்ந்துட்டு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளத்தையும் புகழ்ந்த பிறகு கர்த்தர் அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, எகிப்துல நான் வர பண்ணின வாதை ஒன்றும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வராதபடிக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க உண்மையா என்னுடைய வார்த்தையை கேட்டு கை கொண்டு நடப்பீர்களானால், ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வாதையும் உனக்கு நான் வர பண்ண மாட்டேன்னு சொல்லி இப்படி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து தேவன் நியமித்திருக்கிற இடத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போகும்போது, இவ்வளோ ஆஹோஹோன்னு சொன்னவன் குடிக்க தண்ணியில் அடுத்த சோதனை வருது, அடுத்த சூழ்நிலை. ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நம்ம அவனை மறந்துடக்கூடாது. என் தேவன் எனக்காக அதிசயத்தை செய்ய அவர் வல்லவரா. இதை மறந்துட்டேன்னா துதி வராது. அதனால நீங்க வழங்கிக்கொள்ளணும். கர்த்தர் இன்னைக்கும் இந்த நிமிஷத்திலும் நான் இங்க பாடும்போது எனக்கு நடக்க வேண்டிய அதிசயத்தை அவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியலனா வாயில துதி வராது, புலம்பல் வந்துடும். இவ்வளவு நேரம் ஆஹோ ஓஹோன்னு சொன்ன இந்த இஸ்ரவேல் ஜனங்க குடிக்க தண்ணி இல்லைன்னு இருக்கிற தண்ணியை மொண்டு குடிச்சு பார்க்கறான். அது ஒரே கசப்பு, குடிக்க முடியல, மாறாவா இருக்கு. ஆண்டவர் அங்கேயும் அந்த மாறாவையும் கர்த்தர் என்ன பண்ணார், மதுரமாய் மாற்றினார். ஆண்டவர் காட்டுறார் இஸ்ரவேல் மக்களுக்கு, நீ எதை சந்திச்சாலும், எந்த தடையை நீ சந்திச்சாலும், அந்த தடையில அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கிற கர்த்தர் நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை உணர்வீங்க. நான் சொல்றேன், அவரை உங்க வாழ்க்கையில தலைவரா வச்சிருவீங்க. இன்னைக்கு நிறைய நேரம் அவர் தலைவராக இருக்கிறது இல்லை, யாரையோ தலைவராக கொண்டு வந்து வச்சுக்கிறோம். நல்லா கவனிங்க,
நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் கடைசி நாள் வரைக்கும் எனக்கு தலைவராக இருக்கிறவர் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு தலைவராக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இன்னைக்கு அவர் என் கண்ணுக்கு தெரியல, ஆனா என் வாழ்க்கை முழுவதும் நான் அதை அனுபவிக்கிறேன். இன்னைக்கு இதை சொல்றேன்னா என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறேன். அவர் என்னுடைய தலைவராய், இந்த இயேசு எனக்கு தலைவராக இருப்பார்னா ஒரு நாளும் நான் கீழாக கர்த்தர் அவர் விடவே மாட்டார். என்னை மேலாக்கக்கூடிய வேலைகளை கர்த்தர் அற்புதமா செய்வார். இதெல்லாம் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் காட்டினார். ஏதோ பைபிள்ல இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லியிருக்கு, நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் ஆகிடுவாது. நான் சொல்றேன், இன்னைக்கு அவர்கள் சந்தித்த சூழ்நிலைகள், பிரச்சனைகள் அந்த காலகட்டத்துக்கு அந்த நேரத்துக்கு அது வித்தியாசமா இருந்துச்சு. இன்னைக்கு நாம போய் கொண்டிருக்கிற வாழ்க்கையின் சூழ்நிலைகள்ல பல வித்தியாசமான சூழ்நிலைகள் நாம் சந்திக்கக்கூடியதா இருக்கலாம். ஆனா ஒன்ன மாத்திரம் மறந்துடாதீங்க, அன்றைக்கு அதிசயம் செய்த அதே தேவன் இன்றைக்கும் எனக்கும் அதிசயத்தை செய்ய அவர் வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கரம் தட்டி இந்த நல்ல தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இப்படி அதிசயத்தை எனக்கு செய்யறவரை தான் தலைவரா வச்சிருக்கிறேன். இந்த இயேசு என்னுடைய தலைவர். சொல்லுங்க வாய் திறந்து, இந்த இயேசு என்னுடைய தலைவர். இயேசு என் குடும்பத்துக்கு தலைவர், எனக்கு தலைவர். நான் எல்லாவற்றுக்கும் அவர் எப்படி இருக்கிறார்? தலைவராக இருக்கிறார். அதான் பாட போறோம். என்ன ஃபாதர் ரொம்ப அருமையா பாடுங்க, எனது தலைவன் இயேசு. எத்தனை பேர் சொல்றீங்க என்னுடைய தலைவர் யாரு? நல்லா பெருமையா சொல்லணும், என்னுடைய தலைவர் இயேசு. சிலவங்க பாக்கெட்லாம் வச்சிருப்பாங்க என்னென்னமோ, சொல்ல மாட்டாங்க. ஆனால் பாக்கெட்டில் என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்பரண்டா இந்த கதர் ஷர்ட்டை போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? போட்டு அதை வச்சுப்பாங்க அப்படியே. இல்லைன்னா சிலது பெரிய மோதிரம் போட்டு, அந்த மோதிரம் எல்லாம் ஃபேக்கு மோதிரமாக தான் இருக்கும். ஒன்றுத்துக்கும் உதவி இல்லை, 100 ரூபாய்க்கு கொடுத்தா வாங்கி மாட்டிக்கலாம் கையில். அந்த மோதிரத்தில் பெரிய ஃபோட்டோ, யார் ஃபோட்டோவோ உங்களுக்கு தெரியும். ஆனால் நமக்கு எந்த ஃபோட்டோவும் இல்லை. என் உள்ளத்துக்குள்ள இயேசு ராஜாவா அவர் இருக்கிறார். அவர் என் தலைவராய் இருக்கு. எத்தனை பேர் அதை கொண்டாட விரும்புறீங்க? ஆமென். ஒவ்வொரு நாளும் கொண்டாடுங்க. இந்த ராஜாதி ராஜா இயேசு என்னுடைய ராஜா, அவருக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன். இதெல்லாம் மறந்துடக்கூடாது. இதை ஞாபகப்படுத்தினீங்கன்னா இது நிஜம். இந்த உறவு நிஜமான உறவு. இந்த உறவில் இருக்கிற நம்மளை கர்த்தர் எல்லாவற்றிலும் தூக்கி நிறுத்துவார். ஆமென். சேர்ந்து சொல்லி, இயேசு உங்க தலைவர்னா என்னோட சேர்ந்து சத்தமா ஆண்டவரை பாடி நாம் உயர்த்த போகிறோம். எனது தலைவன் இயேசு ராஜா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டை நம்ம இணைந்து சத்தமா நாம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எல்லாரும் எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. சத்தமா எல்லாரும், எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின்
நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எல்லாரும் எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும் புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும் புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எல்லாரும் சொல்லும் எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். கரம் தட்டி மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவர் தலைவராக இருக்கிற மகிழ்ச்சி குறைவே இருக்காது. அவரை ஒதுக்கி வச்சா எல்லா பிரச்சனையும் வந்துடும். ஆனால் எத்தனை பிரச்சனைனாலும் அவர் இருந்தார்னா அதெல்லாம் எளிதாய் நான் தாண்டி முன்னேறி செல்ல. அப்படிப்பட்ட நல்ல இயேசு தான் நம்முடைய தலைவர். ஒரு நாள் இப்படி பாடணும், இயேசு என் தலைவர். என்ன பண்ண போறனோ தெரியல, அப்படி இல்லை, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என்னோடு இருக்கிறவர் மிக பெரியவராய் இருக்கிறார். இந்த பிரச்சனையை தாண்டி வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் என் கூட, அவர் தலைவராய் இருக்கிறதுனால நான் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி வருவேன். இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் உள்ள நல்ல இருதயம் உள்ள நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கு? இந்த தேவனை தேடி நான் வர்றேன், அவரை நான் பற்றி கொள்றேன். ஏன்னா இவ்வளோ அற்புதமான விதத்துல என்ன நடத்துறாரு. எத்தனை பேர் தெரியும் கர்த்தர் உங்களை நடத்துறாரா? ஒரு இடத்துல கூட ஆண்டவர் அமைதியா இருக்கிறது இல்லை. அப்புறம் உங்களுக்கான கிரியைகளை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அதுதான் இங்க வரும்போதெல்லாம் யோசித்து பார்க்கிறேன். கர்த்தர் எனக்கு செஞ்ச கிரியைகள் எல்லாம் யோசித்து தலைமுறை தலைமுறைக்கும் அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறாரு. எல்லாம் மாறினாலும் அவர் மாறாதவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை அனுபவித்து? எல்லாம் மாறும். இன்னைக்கு பார்க்குற மனுஷன் மாறுவான், இன்னைக்கு பார்க்குற சூழ்நிலைகள் மாறும், இன்னைக்கு பார்க்குற உலகம் மாறும்.
ஆனா எதெல்லாம் மாறி கொண்டிருக்கோ அது நடுவே உன்னை காட்டுவார். மாறாத கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன், அவர் ஒருபோதும் மாறுவதில்லை. எத்தனை பேர் இந்த நல்ல ஆண்டவருக்கு நேராக உங்க கரங்களை உயர்த்தி எங்களோட இணைந்து கர்த்தரை ஆராதித்த வார்த்தைகளை உணர்ந்து சொல்லி, ஆண்டவரை 1000 தலைமுறைக்கு உம்மை பணிந்து நாங்க போற்றும்படி நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவராய் இருக்கிறீர். நீர் பரிசுத்த, தூதர்கள் எல்லாரும் பணிந்து உம்மை தொழுது கொள்கிறார்கள். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இயேசு என்னும் நாமத்துக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரை பணிந்து குனிந்து நாங்கள் உம்மை தொழுது கொள்ள எங்கள் இருதயத்தை நாங்கள் தாழ்த்தி உமக்கு நேராக எங்கள் சத்தத்தை, எங்கள் வாழ்க்கையை உமக்கு நேராக உயர்த்தி நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம் என்று சொல்லுகிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் எங்களோட இணைந்து இந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துங்கள். ஆயிரம் தலைமுறை உம்மை பணிந்து துதிக்கும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். பரிசுத்தவான்கள் அனைவரும், விசுவாசிப்போர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். உம் நாமம் மிக உயர்ந்தது, உம் நாமம் மிக பெரியது, உம் நாமம் மேலானது. சிங்காசனம், கர்த்தத்துவம், அதிகாரமும் வல்லமையிலும் உம் நாமம் மேலானது. தூதர் பாடு தூயரே, சர்வ சிருஷ்டி போற்றும் தூயரே, உம்மை உயர்த்திடுவேன். தூயரே, தூயர் நீரென்றோ. மன்னிக்கப்பட்டோர் யாவரும், மீட்கப்பட்டோர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். விடுதலையானோர் யாவரும், இயேசு நாமம் தரித்தோர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். தூதர் பாடு தூயரே, சர்வ சிருஷ்டி போற்றும் தூயரே, உம்மை உயர்த்திடுவேன். தூயரே, தூயர் நீரென்றோ. தூதர் பாடு தூயரே, சர்வ சிருஷ்டி போற்றும் தூயரே, உம்மை உயர்த்திடுவேன். தூயரே, தூயர் நீரென்றோ. உம் நாமம் மிக உயர்ந்தது, உம் நாமம் மிக பெரியது, உம் நாமம் மேலானது. சிங்காசனம், கர்த்தத்துவம், அதிகாரமும் வல்லமையிலும் உம் நாமம் மேலானது. உம் நாமம் மிக உயர்ந்தது, உம் நாமம் மிக பெரியது, உம் நாமம் மேலானது. சிங்காசனமும், கர்த்தத்துவம், அதிகாரமும் வல்லமை
இந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நன்றி சொல்லும். பரிசுத்தமுள்ள தேவன் நமக்காக பிரதான ஆசாரியராய் நமக்காக தம்மையே கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டு அவர் நமக்காக செய்த எல்லா அற்புதமான கிரியைகளை எண்ணி இந்த பிரதான ஆசாரியராகிய இயேசுவை உயர்த்தி ஆராதிப்போம். We worship you, Lord. பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, இயேசுவா 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 இயேசுவே 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. ஒரே தரம் பலியிட பட்டதினால் என்றென்றும் பூரண படுத்தினீரே. ஒரே தரம் பலியிட பட்டதினால் என்றென்றும் பூரண படுத்தினீரே. எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான கைகளை உயர்த்தி இயேசுவா 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 சத்தமா இயேசுவே 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர. இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர. கிருபை செய்தவரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, கிருபை செய்தவரே, எங்கள் பிரதான. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லும் இயேசுவா 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 சத்தமா இயேசுவே 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. பாவமில்லாத ஆசாரியரே, என்றென்றும் வாழ்கின்ற ஆசாரியரே, பாவமில்லாத ஆசாரியரே, என்றென்றும் வாழ்கின்ற ஆசாரியரே,
உம்மாலே வெல்கின்றோம் ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. உம்மாலே வெல்கின்றோம் ஆசாரியரே, எங்கள் பிரதான. சத்தமா இயேசுவா 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 இயேசுவா. எல்லாரும் இயேசுவே, ஓ இயேசுவே 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 இயேசுவா 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 இயேசுவே இயேசுவே எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. கரம் தட்டி நம்முடைய பரம பிரதான ஆசாரியர் இயேசு ஒருவருக்கே. ஓ எங்களுடைய ஹை பிரீஸ்ட், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, நீர் எங்கள் பிரதான ஆசாரியர், நீர் எங்கள் தலைவர், நீர் எங்கள் ஆண்டவர் என்று ஆண்டவரை நாங்கள் உரிமை பாராட்டுவோம். அதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்கவும், அதில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் களி கூற, பெருமை கொள்ள, இயேசு எங்கள் ஆண்டவராய் நீ இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ளேயும் இந்த உறவினுடைய ஆண்டவரே சத்தமும் அனுபவமும் ஆழமும் ஒவ்வொரு நாளும் நாங்க இந்த ஜென்ம சரீரத்தில் வாழும் போது இயேசு எங்களுடைய பிரதான ஆசாரியரை நாங்க ருசி பார்த்து வாழ, தைரியம் கொண்டு வாழ, ஆண்டவரை எதிலும் நாங்க பின்தங்கி நிற்க வேண்டியதில்லை. இந்த இயேசு எங்கள் பிரதான ஆசாரியராக இருக்கிறதுனால உம்மிடத்துல நாங்க ஓடி வர முடியும். நாங்கள் இருக்கிற விதமாகவே, இருக்கிற பிரகாரமாகவே நாங்க உம்மிடத்துல ஓடி வரும்போது எங்களை ஒருபோதும் புறம்பே தள்ளாத எங்கள் நல்ல இயேசு எங்களுக்கு ஆண்டவராய் நீ இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த தைரியத்தோட உம்மிடத்துல வருகிறோம், இந்த தைரியத்தோட உம்மை ஆராதிக்கிறோம். இந்த தைரியத்தோட இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லா இடத்திலும் உம்முடைய நறுமணத்தை வீசுகிற உம்முடைய பிள்ளைகளாய் நாங்க வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் மத்தியில எங்களை நிரப்பி எங்களை பலப்படுத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வல்லமையான பிரசனத்துக்குள்ள எங்களை போதித்து எங்களை அற்புதமாய் நடத்தும். இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை உம்மிடத்திலிருந்து உண்டாகிற நேரடி வார்த்தையாய் இருப்பதாக. எங்களை எவ்விதமாய் இன்றைக்கு நீர் ஆசீர்வதிக்க, எங்களை உருவாக்க, இன்றைக்கு எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிற அந்த நோக்கத்தை உம்முடைய பிரசனத்தில் நிறைவேற்றுவீராக. எல்லா சோர்வுகள், அசதிகள் ஆண்டவரே எங்களுடைய கவனங்கள் சிதறடிக்கப்படாதபடிக்கு கர்த்தருக்கு நேராக எங்கள் இருதயம் கர்த்தருக்குள் உறுதியாய் ஆண்டவரை இருக்க எங்களை தொடர்ந்து நீர் வழி நடத்தும். உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்களை தொடர்ந்து சூழ்ந்து கொள்ளட்டும். என்னுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தை உம்முடைய வார்த்தை, உம்முடைய சத்தமாய், உம்முடைய ஜீவனையும் வல்லமையும் பிறப்பிக்கிற வார்த்தைகளாய் கேட்கிற செவிகளுக்குள்ள வாழ்க்கைகளுக்குள் போய் ஆண்டவர் அற்புதத்தை பிறப்பிக்கட்டும். உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே.